கண்டினியூஸாக ஒரு 30 பேர் வந்து சின்மயி மேடமை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க. சின்மயிக்கு ரியாக்ட் பண்ணி மோகன்ஜி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க பாடினாங்க. அவங்க ஏன் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஒன்று அவங்களோட பதிவை அவங்க நீக்கணும், இல்லை எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நான் படம் எடுக்கிறேன், அவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிராக இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தணும். நேற்று அந்த பாடல் வெளியிடறதுக்காக ஒரு ப்ரமோ போட்டப்போ அதில் அந்த சின்மயி மேடமோட விஷுவல்ஸ் வந்தது. அதை பார்த்த சில பேருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு புரியல. உடனே ஒரு கண்டினியூஸாக ஒரு 30 பேர் வந்து சின்மயி மேடமை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் போன்ற படங்களெல்லாம் எடுத்தார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தான் படம் எடுப்பார். அவர் வந்து பெண்களுக்கு எதிரான படம் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி, நீங்கள் அவர் படத்தில் போய் எப்படி பாட்டு பாடலாம், நீங்கள் பெரிய புரட்சியாளர், இப்போ வந்து இவங்க புரட்சிலாம் எங்கே போச்சுன்னு சொல்லி அவங்க சின்மயி மேடம் கண்டினியூஸாக அட்டாக் பண்ண உடனே எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் நினச்ச மாதிரியே அவங்க வந்து இந்த பாடலை நான் பாடியதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க. எங்ககிட்டயோ இல்லை இசையமைப்பாளர்கிட்டயோ எந்த விதமான விளக்கமும் கேட்காம. சின்மயி மேடம் என்ன காரணத்துக்காக நான் உங்களை நேரடியாக மீட் பண்ணி பேசினதில்லை, எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படி இருக்கப்ப நான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி, தப்பு பண்ணிட்ட மாதிரி, இது ஒரு வகையான ஒரு ஒதுக்கி வச்சு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி அந்த வார்த்தை கரெக்டாக எனக்கு பிரயோகிக்க தெரியல. அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும்.